ஹாய் குழு வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் ரவிந்த். நத்திங் அவங்களுடைய ஃபோன் 2 சீரீஸில் அடுத்ததாக நத்திங் ஃபோன் 2A அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்காக எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின அப்டேட்ஸ் தான் இப்போ இன்டர்நெட்டில் நிறைய வந்திருக்கு. அந்த அப்டேட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நத்திங் ஃபோன் 2 ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டோம்னா அதோட ப்ரைஸிங் 45,000 அப்படின்ற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனை தான் அந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நத்திங் ஃபோன் 2 ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் போயிடுச்சு அப்படின்றதுனால அதில் ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நத்திங் ஃபோன் 2A அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நமக்கு நத்திங் ஃபோன் ஒன்று இருக்குல்ல அந்த 30,000. ஸோ அந்த செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நத்திங் அப்படின்னும் போது எப்பவும் போல தான் அவங்களுடைய அந்த யூனிக்கான கிளிஃப் இன்டர்ஃபேஸ் அதே டிசைனில் தான் கொண்டு வராங்க. பின்பக்கம் டிரான்ஸ்பரண்டான லுக்கில் எல்இடி லைட்டிங்கான அந்த ஸ்ட்ரிப்போட சேம் அதே மாதிரியான லுக்கில் தான் இங்கே நத்திங் ஃபோன் 2A அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அண்ட் அதை தாண்டி ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது இந்த வாட்டி டிஸ்பிளே சைஸ் பார்க்கும்போது 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் தான் டிஸ்பிளே சைஸ் கொடுக்குறாங்க. ஸோ நத்திங் ஃபோன் ஒன்லாம் 6.5 இன்ச்சஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்க்கான டிஸ்பிளேவாக தான் இருக்க போகுது நத்திங் ஃபோன் 2 மாதிரி. பட் இந்த டிஸ்பிளே நார்மல் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் தான் இருக்க போகுது. ஸோ 1.5K ரெசல்யூஷன்லாம் கிடையாது. அண்ட் 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கான சப்போர்ட்டோட இந்த டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் டிஸ்பிளே சைஸ் 6.7 இன்ச்சஸ் பெரிய டிஸ்பிளேவாக இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக பேட்டரியும் பெருசாக தான் இருக்கும். இங்கே 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. ஏன்னா ப்ரீவியஸாக நத்திங் ஃபோன் ஒன்று பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே அப்படின்றதுனால 4700 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. பட் இது 6.7 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே அப்படின்றதுனால கண்டிப்பாக 5000 mAhக்கான பேட்டரியை நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக இதில் நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டாக 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மோஸ்ட்லி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இது போக வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்லாம் எப்போவுமே நத்திங் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். பட் எப்பவும் போல் அந்த வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான அந்த அடாப்டரை கண்டிப்பாக பாக்ஸில் கொடுக்க மாட்டாங்க. தனியாக அவங்க 45 வாட்ஸ்க்கான சார்ஜர் சேல் பண்ணுறாங்களே, ஸோ அந்த சார்ஜர் வாங்கிங்க அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட்லி இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரான்னு பார்க்கும்போது ஆக்சுவலி பின்பக்கம் 2 கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு லீக் தான் இப்போதைக்கு வந்துகிட்டு இருக்கு. அண்ட் 2 கேமரா அப்படின்னும் போது அவங்க எப்பவும் கொடுக்குற மாதிரி தான் ரெண்டுமே 50 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருவாங்க. பட் அந்த கேமராவுடைய அந்த பிரைமரி கேமராவுடைய சென்சாரை இங்கே டவுன் பண்ணி கொஞ்சம் நார்மலான ஒரு சென்சார் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் மேபி அந்த பிரைமரி கேமராவுடைய சென்சாரை மட்டும் கொஞ்சம் டவுன் பண்ணி ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் மோஸ்ட்லி எப்போவுமே நத்திங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னும் போது சோனி சென்சார் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த நத்திங் ஃபோன் 2Aலையும் நம்ம சோனி சென்சாரே எதிர்பார்க்கலாம். பட் மேபி அது சோனியுடைய IMX 800 சீரிஸ்க்கான ஒரு சென்சாரோட இங்கே இந்த 50 மெகா பிக்சலுக்கான கேமராவை பின்பக்கம் இதில் நம்ம எதிர்பார்க்க முடியும். இது போக முன்பக்கம் செல்ஃபின்னு வரும்போது அதை பற்றின அப்டேட்ஸ்லாம் பெருசாக எதுவுமே இல்லை. பட் மோஸ்ட்லி இங்கே நமக்கு அதே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவை நம்ம எதிர்பார்க்கலாம். பெருசாக அப்கிரேட்ஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நத்திங் ஃபோன் 2 பார்த்தோம்னா ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 45,000 ப்ரைஸிங் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நத்திங் ஃபோன் 1 பார்த்தோம்னாலும் ஸ்னாப்ட்ராகன் 778G+ அப்படின்ற அந்த ப்ராசரோட 30,000 ப்ரைஸிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படின்னும் போது கண்டிப்பாக இதில் நமக்கு ஸ்னாப்ட்ராகனோட 8 சீரிஸ்க்கான ப்ராசர் இருக்க வாய்ப்புகள் இல்லை. 7 சீரிஸ்க்கான அந்த 7 Gen சீரிஸ்க்கான ப்ராசஸர் தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 30,000 பட்ஜெட்டில் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen சீரிஸில் பெஸ்ட்டு ப்ராசஸர்னா ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 2+ அப்படின்ற அந்த ப்ராசஸர் தான். பட் கண்டிப்பாக அதை இங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 அந்த ப்ராசஸர் தான் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதுதான் லேட்டஸ்ட்டாக அந்த ப்ராசர். அண்ட் இவங்க நத்திங் எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான ப்ராசர் கொடுக்குறது கிடையாது. கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இதில் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 இந்த ப்ராசர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது போக எப்பவும் போல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான மாதிரியான விஷயங்கள் இருந்துடும். அண்ட் கிளிஃப் இன்டர்ஃபேஸ் நான் சொன்ன மாதிரி இருந்துடும். அண்ட் ப்ரைஸிங்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி 30,000 ரேஞ்சில் வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அண்ட் லான்ச்சை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் எதுவுமே இப்போதைக்கு இல்லை. பட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அடுத்து ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் வரப்போகுதில்ல. ஸோ அந்த டைமில் இந்த நத்திங் ஃபோன் 2 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சில டாக்ஸ் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்குது. அதனால் மோஸ்ட்லி ஜனவரி மாதம் நத்திங் ஃபோன் 2A அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் 30,000 பட்ஜெட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக நாம் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியான ஃபீச்சரோட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்படி 30,000 செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த நத்திங் ஃபோன் 2A இந்த ஃபீச்சருக்கு கரெக்டான ப்ரைஸிங் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கெஸ், உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் இப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.